ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் மேன் என்சிக்ளோபீடியா அடிச்சோம். நான் தான் உங்கள் மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஓ சீரீஸில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா O99.21. இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி. இந்த ஒபிசிட்டி காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி கொடுக்கும்போது E66.9 வந்து யூஸ் அடிஷனல் கூட கொடுக்கணுமா இல்லை வேணாமா அப்படின்னு டவுட் கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கோடர் ப்ரோவில் செக் பண்ணும்போது யூஸ் அடிஷனல் கோட் வந்து கேட்டுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா E66லேருந்து ஸ்டார்ட் பண்ணி E66.9 வரைக்கும் யூஸ் அடிஷனல் கோட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிது. அதுக்கப்புறம் ஃபர்தராக உள்ளே போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸ் அடிஷனல் கோட் டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஒபிசிட்டி E66. அப்படின்னு இருக்கும். அதாவது E66 சீரீஸை நம்ம கொடுக்கலான்ட்டு சொல்லியிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஒபிசிட்டி. என்ன டைப் ஆஃப் ஒபிசிட்டி அப்படின்றத நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சா அப்போ அதை நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா மார்பிட் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், இது மாதிரி விஷயத்த நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஒபிசிட்டி அன்ஸ்பெசிஃபைடாக கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் செக் பண்ண வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ஐசியோட டிஸ்கிரிப்ஷனே பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி தான். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனே கிளியராக ஒபிசிட்டி காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சின்றதுனால நம்ம மறுபடியும் ஒபிசிட்டி அன்ஸ்பெசிஃபைடு கொடுக்க வேணாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டு இல்லைன்னா மார்பிட் ஒபிசிட்டி இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கன்க்ளூஷன். இதில் வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது ப்ராப்பராக போடுங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் ஒபிசிட்டி இல்லை ஓவர் வெயிட் எது கொடுத்தாலும் நம்ம வந்து பிஎம்ஐ கோட் கொடுப்போம். ஆனால் ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டை கொடுக்கும்போது நம்மளால் வந்து Z68 அதாவது பிஎம்ஐ கோட் கொடுக்கக்கூடாது. ஸோ இதனால நான் வச்சுக்கோங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் உங்கள் மெடிக்கல் கோடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.